தற்போதைய அண்மை செய்தி. திமுக அரசு எத்தனை முதலீடுகளை ஈர்த்துள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசிற்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தில் திமுக அரசு சாதித்தது என்ன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சுவிட்சர்லாந்து நாட்டில் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார அமைப்பினுடைய 2025ஆம் ஆண்டுக்கான கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதுல உலக அளவிலான வணிக நிறுவனங்களுடைய தலைவர்களும் அரசு துறையை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதுல உலக அளவில் பொருளாதார நிலை, வணிக மாற்றங்கள், மாறி வரக்கூடிய தொழில்நுட்பங்கள், குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றி எல்லாம் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த மாநாட்டில் இந்தியாவை சேர்ந்த பல்வேறு மாநிலங்களும் கலந்து கொண்டிருக்கின்றன என்றும், தமிழ்நாட்டின் சார்பில் திமுக அரசினுடைய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். பத்திரிகை செய்திகள்ல மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மேற்கு வங்காளம் போன்ற பல்வேறு மாநிலங்கள் பெருமளவு முதலீட்டை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டில் கையெழுத்திட்டுள்ளதாக செய்திகள் வந்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில்துறை அமைச்சரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளார் என்ற விவரம் தெரியவில்லை என்றும், பிற மாநிலங்கள் எல்லாம் தீவிர முயற்சி மேற்கொண்டு இந்த கூட்டத்தில் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுத்த நிலையில தமிழ்நாட்டின் சார்பாக இதில் கலந்து கொண்ட அமைச்சர் எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதிலிருந்து திமுக அரசினுடைய முதலமைச்சர் கூறுவது போல தமிழகத்திற்கு பலரும் போட்டி போட்டுக் கொண்டு முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்து வருவதாக கூறுவதில் எந்தவித உண்மையும் இல்லை என்பதை இது காட்டுகிறது என்றும், உண்மையான முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை நாடி வருவதாகவும் தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்திய உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்த்த முதலீடு எவ்வளவு என்று கூப்பாடு போட்டு வெள்ளை அறிக்கை கேட்ட ஸ்டாலின் கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியும் 4 முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டும் ஈர்த்த முதலீடுகள் எவ்வளவு என்றும், தற்போது டாவோஸ் நகரில் நடைபெற்ற மாநாட்டில் பெறப்பட்ட முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு, உண்மையில் இதுவரை பெறப்பட்ட முதலீடுகள் எவ்வளவு என்பது பற்றியும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த அரசு இதுவரை அது பற்றிய நிறுவனங்கள் வாரியான விவரங்களை வெளியிட தயக்கம் காட்டுவது ஏன் என்ற ஒரு கேள்வியும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.